இன்னைக்குமே நிறைய கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. ஒண்ணா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ பத்தி பார்ப்போம். அவங்களோட Q4 ப்ராஃபிட் வந்து 66ல இருந்து 67% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 82 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ரெவன்யூ பொறுத்தவரை 19% ஏறி இருக்கு. 2500 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அதிகமா ஆனதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து டாமினோஸோட அந்த ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சூப்பரான ஆர்டர்ஸ் வந்து நடந்திருக்கு. அதிகமான ஆர்டர்ஸ் நடந்திருக்கு. அதை தாண்டி புது ஸ்டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை கூடவே சேர்ந்து எக்ஸ்பென்சஸும் ஏறி இருக்கு. 2400 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 2000 கோடி ரூபாய் தான் பண்ணாங்க. இப்போ 400 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன்ஸ் பண்ணதுக்கும் ஆபரேஷன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணதும் பிசினஸ் க்ரோத்க்காக ஸ்பெண்ட் பண்ணதும் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கு. பட் ஆனால் ஓவராலா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2026ல ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. 444 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஓவராலா. ஆனுவல் ரெவன்யூ வந்து 17% ஏறி இருக்கு. 9500 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் டெக்னாலஜியை ஸ்ட்ரென்தன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. சப்ளை செயின்ஸ் வந்து இங்க மேனேஜ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்ததா வேர்பூல் ஆஃப் இந்தியா கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ். அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பொறுத்தல கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ப்ராஃபிட் வந்து டிராப் ஆயிருக்கு. 33% டிராப் ஆயிருக்கு. 80 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணிருக்காங்க. வீக்கான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இருக்கு. ரெவன்யூ 8.8% வந்து ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 2500 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. ஹோம் அப்ளையன்சஸ்ல வந்து பொறுத்தளவுல அந்த இடத்துல அதிகமான சேல்ஸ் நடக்காத ரீசனால ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. மார்ஜினுமே வந்து விழுந்திருக்கு. 9.1%ல இருந்து 5.6% தான் வந்து விழுந்திருக்கு. கம்பெனி வந்து இங்க கம்மியான ப்ராஃபிட் தான் வந்து மேக் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுல இருந்து. இந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 5 ரூபாய் பர் ஷேர் வந்து டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில வந்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா அனுஜ் லால் என்றவங்க ரிசைன் ஆயிருக்காங்க. ஆதித்யா ஜெயின் என்றவங்க அவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக உள்ள வராங்க. அவங்க வந்து நியூ எக்ஸிகூட்டிவ் டைரக்டராகவும் அப்புறம் CFO-வும் வந்து இருக்க போறாங்க. ஸோ இந்த கம்பெனி இப்போ இருக்க ப்ரெஷர்ல தான் இருக்கு. லென்ஸ்கட் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. 9% ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. 200 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் கெய்னா வந்து ஓன் டேஸ் அக்யூசியேஷன் ஒரு கம்பெனி வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு ஒன் டைம் கெய்னா நடந்தது. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து போன வாட்டி வந்து பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ என்ன அப்படின்னா அது இல்லாத ரீசனால கொஞ்சம் ப்ராஃபிட் விழுந்த மாதிரி இருக்கு. பட் ஆனாலுமே ப்ராஃபிட் அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க ப்ராஃபிட் வந்து டபுளா இருக்கு. ஸோ பிசினஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ரெவன்யூ 46% வந்து ஏறி இருக்கு. 2500 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. இந்தியா பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இந்தியா பிசினஸ் 44% ஏறி இருக்கு. 1475 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. அதிகமான சேல்ஸ் வந்து இங்க ஐ கிளாஸ் செக்மெண்ட்லயும் அப்புறம் சேம் ஸ்டோர்ஸோட சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. எக்ஸ்பென்ஷன் வந்து டயர் 2லயும் ஸ்மால் சிட்டிஸ்லயும் வந்து போறாங்க. டவுன்ஸ்லயும் போறாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் பொறுத்தவரை 35% வந்து ஏறி இருக்கு. 1054 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏசியா, மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பரா வந்து இருக்கு. பட் ஆனா மிடில் ஈஸ்ட் மட்டும் கொஞ்சம் பொறுத்தளவு கொஞ்சம் டெம்பரரியா ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட்னால வந்து இங்க அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சேல்ஸ். ஸோ ஓவரால் இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ்மே நல்லா தான் இருக்கு. இங்க டோட்டல் ஸ்டோர்ஸ் வந்து 3327 ஸ்டோர்ஸ் வந்து குளோபலா வந்து வச்சிருக்காங்க. எபிட்டா பொறுத்தல இந்தியாவோட எபிட்டா மார்ஜின் சூப்பரா இருக்கு. 15.5ல இருந்து 21.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸா இருக்கு. அடுத்த கம்பெனி சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் கம்பெனி. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து பொறுத்தல நல்லா தான் இருக்கு. 46% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ஸோ 1500 கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு. ரெவன்யூ பொறுத்தல 17% வந்து ஏறி 34,309 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3805 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. பெட்டரான ஆபரேஷன் எஃபிஷியன்சி வந்து இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் சூப்பரா வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஆர்டர்ஸ் செக்யூர் பண்ணி வச்சிருக்குது. $96 பில்லியன் ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு பிசினஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து இருக்கு இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ். ஆட்டோமோட்டிவ் அப்புறம் வந்து இங்க நான் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே பிசினஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனி 16 புது கிரீன் ஃபீல்ட் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து குளோபலா வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்ஷன்ஸ்ல இந்தியா இருக்கு, மொராக்கோ இருக்கு, போலாந்து இருக்கு, ஹங்கேரி வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியுமே 0.25 ரூபி பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்த கம்பெனியா ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ். இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நெட் லாஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி இன்னும் நெட் லாஸ் மேக் பண்ற கம்பெனியா தான் இருக்காங்க. நெட் லாஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 500 கோடி ரூபாய் தான் நெட் லாஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது 42% நெட் லாஸ் வந்து கம்மியா பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 57% வந்து விழுந்திருக்கு. வெறும் 265 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனியை வந்து இங்க காம்படிஷன் ப்ரெஷர் வந்து இருக்கு. அப்புறம் சேல்ஸ் வால்யூம் வந்து பார்த்தளவுல இங்க கொஞ்சம் லோவா வந்து இருக்கு. ஈவியோட ஸ்கூட்டர் மார்க்கெட்ல கொஞ்சம் காம்படிஷன் அதிகமா தான் வந்து இருக்கு. கிராஸ் மார்ஜினை பொறுத்தவரை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து 38.5% மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனி ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து இப்பதான் பாசிட்டிவ்ல வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் பாசிட்டிவா இருக்காங்க. 91 கோடி ரூபாய் பாசிட்டிவ்ல வந்து வச்சிருக்காங்க. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தல 49% வந்து இங்க டிராப் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணிருக்க ரீசன்ல கொஞ்சம் வந்து இந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியுது. 426 கோடி ரூபாய் தான் வந்து இங்க எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த கம்பெனி வந்து இப்படி பார்த்தாலுமே மிக்சடா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி இன்னும் நெட் லாஸ் மேக் பண்ற கம்பெனியா தான் இருக்காங்க. ஓலா கம்பெனி வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா 40ல இருந்து 45,000 யூனிட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 2027 இந்த ஒரு Q1ல மட்டும் நாங்க சேல்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா திரும்ப ஃப்ரீ கிளாஸ் வந்து இந்த கம்பெனி ஜென்ரேட் ஆகும். ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு
அப்போலோ ஹாஸ்பிட்டல் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 36% வந்து ஏறி இருக்கு. 529 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 18% வந்து ஏறி இருக்கு. 6605 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேர் சர்வீசஸோட ரெவன்யூ 16% வந்து ஏறி இருக்கு. 3268 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட ஆக்குபென்சியோட ரேஷியோ வந்து சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. 8131 பெட்ஸ்ல வந்து 68% வந்து ஆக்குபென்சி ரேட் வந்து மெயின்டைன் பண்றாங்க. நல்லா தான் வந்து இருக்கு. அப்போலோ ஹெல்த்கோட ரெவன்யூ வந்து 20% வந்து ஏறி இருக்கு. 2848 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் அந்த இடத்துல ஜம்ப் ஆயிருக்கு. 9 கோடியில இருந்து 107 கோடியா ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு பிசினஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 ப்ராஃபிட் வந்து 1942 கோடி ரூபாவா வந்து ஏறி இருக்கு. ஆனுவல் ரெவன்யூ வந்து இங்க 25,000 கோடியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. 10 ரூபாய் டிவிடெண்ட் வந்து பர் ஷேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர்ல அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி வந்து ஒபிடான்ற ஒரு பிராண்ட் நேம்ல வந்து ஓரல் செமக்ளூட்டேட் மெடிசன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ட்ரக்கா இருக்கு. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைப் 2 டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே இன்ஜெக்டபிள் டயபிட்டிஸ் மெடிசனா வந்து இருக்கும். பட் ஆனா இது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டா வந்து இருக்கு. இந்த ஒரு ஒபிடான்ற ட்ரக் வந்து டெய்லி அந்த ஒரு டேப்லெட் மாதிரி வந்து போட்டுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ட்ரக் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி இங்க ஃபேஸ் 3 டெஸ்டிங்கா வந்து 288 பேஷன்ஸ் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பேஷண்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து பிளட் சுகர் வந்து இங்க கண்ட்ரோல் பண்ணுது, அப்புறம் வெயிட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த பிராண்டட் மெடிசன் ட்ரக் வந்து என்ன பண்ணுமோ, ஒரிஜினல் பிராண்டட் மெடிசன் ட்ரக் வந்து என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் வந்து சிமிலரா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி இது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்க போது சேல்ஸ் நல்லா நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மெடிசன் பிரைஸ் வந்து 99 ரூபாயில இருந்து 225 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து டிபெண்டிங் அப் அந்த ஒரு டோசேஜ் ஸ்ட்ரென்த் பொறுத்து வந்து மாற போகுது. ஸோ இது வந்து இந்தியாவோட டயபிட்டிஸ் பேஷன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளஸா வந்து இருக்க போகுது. ஸோ இங்க வந்து ஹியூஜ் மார்க்கெட் வந்து இருக்கு. 101 மில்லியன் டயபிட்டிஸ் பேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாடா கம்யூனிகேஷன்ஸ்ல புது MD and CEO வந்து உள்ள வராங்க. கணபதி லட்சுமி நாராயணன்றவங்க வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க. மே 20, 2026 அப்போ வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ இங்க இருந்து ஒரு 5 வருஷம் வந்து இருக்க போறாங்க. இவர் வந்து 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெலிகாம், டெக்னாலஜி, என்டர்பிரைஸ் பிசினஸ், அப்புறம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் நோவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாரதி ஏர்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் உள்ள அந்த ரீசனால மட்டும் 6.5% வந்து மார்க்கெட்ல இந்த டாடா கம்யூனிகேஷன் ஷேர் வந்து ஏறி இருக்கு. அடுத்ததா டாடா பவர்ல ஒரு அப்டேட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெல்லி டு மும்பைல இருக்க அந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுட்டு அவங்களோட EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது புது ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போறாங்க. இங்க வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட சேர்ந்து. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து 240 கிலோவாட்கான அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து 4 சார்ஜிங் கன்ஸோட 63ல இருந்து 69 மைல்ஸ்டோன்ஸ் வந்து ரீச் பண்ற மாதிரி ஹரியானா ஸ்டேட்ல வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு சார்ஜர்ஸ் பொறுத்தல டிராவலிங் பண்றவங்களுக்கு ரெண்டு சைட்லயுமே வந்து அவைலபிளா தான் வந்து இருக்க போகுது. ஸோ போறவங்க வரவங்க ரெண்டு சைட்லயுமே வந்து அவைலபிள் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து இங்க டிராவல் வந்து இன்னும் மோர் கம்ஃபர்டபுளா வந்து எடுத்துட்டு வர போகுது. போத் இங்க வந்து பர்சனல் யூஸா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் யூஸா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சார்ஜ் பண்ற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஒர்க்லா இந்தியா கம்பெனியோட MD and CEO சஞ்சய் சர்மா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் ரீசன்னால ஷிப்பிங் டைம் வந்து 15ல இருந்து 20 டேஸ் வந்து எப்பவுமே நார்மலா எடுக்கும். அங்க இருந்து 45 டேஸ் வந்து இப்போ வந்து அதிகமாகுது. அதை தாண்டி ஃப்ரைட் காஸ்ட், ஃபியூல் காஸ்ட், அப்புறம் வந்து பேக்கேஜிங் காஸ்ட் இது எல்லாமே வந்து ஏறுது. இதனால 6.5% ஏற்கனவே பிரைஸ் ஹைக் வந்து பண்ணாங்க இந்த ஒரு Q4ல. பட் ஆனா இந்த ஒரு Q1லயும் இந்த பிரைஸ் ஹைக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. 3ல இருந்து 4% ஹைக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. எல்லாமே இருக்கிற இன்ஃபிளேஷன் பிரஷர்னால வரதா இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு 14% சேல்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து மட்டும் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இங்க ஒரு இம்பார்ட்டண்டா பார்த்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் சேல்ஸை பொறுத்தல குவிக் காமர்ஸ்ல வந்து இந்த கம்பெனி 8.7% ஆஃப் த டொமஸ்டிக் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி கிட்ட ஒரு 600 கோடி ரூபாய் கேஷ் வந்து இருக்கு கையில. ஸோ புதுசா ஏதாவது ஒரு கம்பெனி அக்விசிஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மசாலா ஸ்பைசஸ்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பிசினஸ் அக்விசிஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா $5 பில்லியன் ஃபாரெக்ஸ் ஸ்வாப் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. $2 ஸ்வாப் ஆக்ஷன் வந்து நடக்க போகுது மே 26ஆம் தேதி. இந்த ஒரு ஸ்வாப் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இங்க வந்து லிக்விடிட்டி வந்து நம்மளோட பேங்கிங் சிஸ்டம்ல வந்து வரும். 42ல இருந்து 43,000 கோடி ரூபாய்க்கான லிக்விடிட்டி வந்து நம்மளோட மார்க்கெட் உள்ள வந்து வரும். இது வந்து பேங்க் அப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் லோல இருந்து நம்மளோட ருப்பி வந்து இருக்கு 96.96 பைசால வந்து இருக்கு. ஸோ நம்ம 97 ரூபாய் வந்து ரீச் ஆக போறோம். ஸோ இது எல்லாமே நடக்கும்போது இந்த ஒரு ஃபாரெக்ஸ் ஆப் வந்து நடக்குது. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாரதி ஏர்டெல் கம்பெனி ஒரு டெலிகாம் கம்பெனியா மட்டும் இல்லாம இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயரா வந்து மாற போறாங்க. அப்புறம் ஒரு டேட்டா சென்டர் கம்பெனியாவும் வந்து மாற போறாங்க. 1 ஜிகாவாட்கான டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வந்து இங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பில்ட் பண்றதுக்கு. அதை தாண்டி 56 டேட்டா சென்டர்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே AI, கிளவுட், அப்புறம் வந்து டிஜிட்டல் சர்வீசஸ் க்ரோத்துக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 2026 ரெவன்யூ 22% ஏறி இருக்கு. 2.11 லட்சம் கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. எபிட்டா 28.5% வந்து இங்க ஏறி இருக்கு. நெட் டெட் வந்து இவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனிக்கு இது ஒரு பெரிய சைனா வந்து இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் டெலிகாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனியை மட்டும் பாரதி ஏர்டெல் வந்து பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் நிறைய பிசினஸ் வந்து உள்ள ஆட் ஆகுது.
இப்போ இந்த டாப் சிஓஸ்லாம் வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸோட சிஓஸ் அவங்களால எவ்வளவு சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. டிசிஎஸ் கம்பெனியோட சிஓவான கீர்த்திவாசன் வந்து 28 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் 2026. ஸோ அது வந்து ஒரு எல்பிஏ மாதிரி நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க. 28 கோடி ரூபாய் எல்பின்றது அவரோட சேலரியா வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான அந்த ஒரு சேலரியா தான் வந்து இருக்கு. கமிஷன் அப்புறம் வேரியபிள் பே எல்லாமே உள்ள வந்திருக்கு. பிக்சட் சேலரி பே பொறுத்தவரை அது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கும். ஸோ டிசிஎஸ் கம்பெனியோட அந்த ஒரு நார்மல் எம்ப்ளாயி இருப்பாங்க பாத்தீங்களா, மீடியம் எம்ப்ளாயி ரேஞ்ச் அவங்களோட சேலரி ரேஞ்சை விட இவர் வந்து 333 டைம்ஸ் வந்து அதிகமா வந்து மேக் பண்றாரு சேலரியை. ஸோ இதை தாண்டி HCL Tech கம்பெனியோட அந்த ஒரு சிஓட அந்த சேலரி பாத்தீங்க அப்படின்னா இவரோட சேலரி விட அதிகமா வந்து இருக்கு. விஜயகுமார்ன்றவங்க வந்து HCL Techோட சிஓ. அவரோட சேலரி வந்து 95 கோடி ரூபாவா இருக்கு. பட் ஆனா இங்க டிசிஎஸ் கம்பெனியோட சிஓவுக்கு 28 கோடி ரூபாய் தான் சேலரி. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட சலீல் பெரேக்கு வந்து 81 கோடி ரூபாய் வந்து சேலரி. ஸோ இருக்கிற எல்லா டாப் ஐடி கம்பெனிஸோட சிஓ எல்லாரோட அந்த சேலரி நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 350 கோடி ரூபாய் வந்து வரும். இது வந்து போன வருஷத்தோட டேட்டா. ஸோ இப்போ ரீசெண்டா வந்திருக்க டேட்டா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 கோடி ரூபாய் கிட்ட வந்து வரும். பார்லே இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து நேற்றுக்கு நாள்ல ஏறிச்சு 5% வந்து ஏறிச்சு. ஸோ இது எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற அந்த ஒரு பஸ்னால வந்து ஏறிச்சு. அதாவது நம்மளோட பிஎம் மோடி வந்து ஒரு கிஃப்ட் வந்து பண்ணாங்க. மெலோடி டாஃபியை வந்து கிஃப்ட் பண்ணாங்க. யாருக்கு அப்படின்னா ஜியார்ஜியா மெலோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பார்லே இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வந்து 5% வந்து ஏறிச்சு. பட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து மேக் பண்ணிக்கிட்டாங்க. இங்க எல்லா இன்வெஸ்டர்ஸுமே மெலோடி கேண்டியை பார்த்துட்டு அவள பார்லேன்ற நேம் இருக்கிறத பார்த்தாங்க. ஸோ அந்த பார்லேன்னு இருக்க நேம் பார்த்துட்டு பார்லே இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலா இந்த ஒரு மெலோடி காஃபி வந்து எந்த ஒரு பிராண்டுக்குள்ள வருது அப்படின்னா பார்லே ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்குள்ள வந்து வருது. அது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் வந்து கிடையாது. அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பட் ஆனால் இவங்க வந்து இந்த ஒரு பார்லே இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. இந்த பார்லே இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட், பேப்பர் ட்ரேடிங் அப்புறம் ரீசைக்ளிங் பிசினஸ்ல வந்து இருக்கவங்க. இவங்க வந்து சாக்லேட் FMCG எல்லாம் உள்ள வந்து கிடையாது. பட் ஆனா அந்த ஒரு கம்பெனில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்க மோடி அவர்கள் வந்து ஒரு டிஸ்க் கொடுத்த ரீசனால மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு ஷேர் ஏத்தினாங்க. பட் ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எதுவும் பண்ணல. பட் ஆனா இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் அப்படி வந்து போயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணாம வந்து இருப்போம். ஜைடஸ் லைஃப் வந்து நேற்றுக்கு நல்ல ஒரு 7% கிட்ட வந்து ஏறி இருக்கும். பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து Q4 ப்ராஃபிட் சூப்பரா வந்து இருந்துச்சு. Q4 வந்து பிசினஸ் ஓவரால் பிசினஸ் சூப்பரா வந்து இருந்துச்சு. கன்சூமர் பிசினஸ் சூப்பரா வந்து இருந்துச்சு. பைபேக்கும் வேற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தரதுக்கு செமோக்ளூடேட் அப்புறம் இந்த டெசிஜோ ஸ்டார்ட் அப்புறம் இன்னும் நிறைய அக்யூசியேஷன்ஸ் வேற பண்ணாங்க. இந்த ஒரு இடத்துல இருந்தெல்லாம் அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து மேக் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்புறம் நிறைய அனலிஸ்ட் எல்லாருமே பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இந்த எல்லா ரீசனாலும் இந்த ஒரு ஸ்டாக் வந்து நேற்றுக்கு நல்லா ஏறி இருக்கு. நம்மளுமே ஒன்றும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. மோதிலால் ஓஸ்வால் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டைட்டன் கம்பெனிக்கு பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. 5150 ரூபாய் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இங்க வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து இங்க கோல்டு அண்ட் சில்வர் மேல ஏத்தனாலும் கூட இந்த கம்பெனி அந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு அதை டேக்கிள் பண்ணிட்டு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அன்ஆர்கனைஸ்டான ஜுவல்லரி மார்க்கெட்டை விட இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஜுவல்லரி மார்க்கெட் நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் ஏற்கனவே நல்லா தானே வந்து இருக்கு. ஸோ அது கூட சேர்ந்து இதையும் சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனி ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நல்ல கிஃப்ட் நிஃப்டி வந்து சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னா 140 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான நல்ல மார்க்கெட் பாசிட்டிவா தான் வந்து இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரூட் ஆயில் வந்து இங்க $105 per பேரலுக்கு வந்து இறங்கி இருக்கு. இதனால நம்மளோட மார்க்கெட் அந்த ஏசியன் மார்க்கெட் அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் வந்து இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது FIIs வந்து 1597 கோடி ரூபாய்க்கு நேற்றுக்கான நாள்ல வித்திருக்காங்க. DIs வந்து 1968 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. கோல்டு பிரைஸ் பொறுத்தவரை இங்க M6 கணக்குல பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற பிரைஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல $4500 per ounce வந்து இப்போ கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற நியூஸ் இதுவாக தான் வந்து இருக்கு. இன்னைக்கு நல்ல வேர்ல்டு நியூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரண்டர்ன்றது ஒரு இல்யூஷன் அப்படின்றது வந்து சொல்றாங்க. இங்க வந்து யூஎஸ் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாசிபிளான மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இங்க வந்து பீஸ் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சரண்டர்ன்ற பேச்சு வந்து இல்யூஷனா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பீஸ் நெகோசியேஷன்ஸ் வந்து முடிவுக்கு வரதா அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கான மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னமும் யூஎஸ் ஈரானுக்கு நடுவில் அந்த ஒரு வார் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து 5% வந்து இங்க வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனா பார்த்து இன்னைக்கு அதனால மார்க்கெட் வந்து அப்ல இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் எடுக்கிறதுலயும் வந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னமும் அந்த வேர்ல்டு இருக்கிற அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஏன் அப்படின்னா 20,000 அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க் வந்து ரீச் பண்ண போறோம். பட் ஆனா அதுக்கு வந்து இன்னொரு 800 இல்ல அப்படின்னா 700 ஃபாலோவர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டா வந்திருக்கும். 20K வந்து இந்த ஒரு ஜூன் மாசத்துல நம்ம வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தது அப்படின்னா பெட்டரா வந்திருக்கும். பட் ஆனா அப்படி நடக்காது. பட் ஆனா இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களோட அந்த அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாசிபிளா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.